பொதுவாக மக்களுடைய அலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டு முடிந்தவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்களை காட்டிலும் புதிய ஆட்சி தமிழகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவின் அடிப்படையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நம்முடைய வெற்றி தலைவர் இன்று ஆட்சியிற்கு உரை மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு, எதிர்கால தமிழகம் இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதற்கு இன்று அவருடைய உரை மட்டுமல்ல, அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 234 சட்டமன்ற வேட்பாளர்களும் நாளை ஆட்சி கட்டளை அமர்வதற்கு மக்கள் சக்தி ஒருங்கிணைக்கப் போகிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி காலையில் எடுத்துக்காட்டியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026 அவர் ஆட்சியிலே அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. மக்கள் சக்தி அவருக்கு பின்னாலே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் கோபியில போட்டியிடுறீங்க, 9 முறை வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்கின்றீங்க. கோபியில் 8 முறை, சத்தியமங்கலத்தில் 1 முறை, 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். இன்று கோபியிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். மக்கள் ஆதரவோடு, மக்களுடைய அன்போடு, மக்களுக்கு நான் செய்திருக்கிற பணியின் காரணமாக எங்கு சென்றாலும் இந்த 40 ஆண்டு காலம் எங்களை பொறுத்தவரையிலும் முழு பாதுகாப்பு அளிக்கின்ற நிலையே தான் உங்களுடைய பணிகள் இருந்திருக்கிறது என்பதை எல்லோரும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் மக்கள் சக்தியை ஒன்றாக திரட்டி மக்களிடத்தை செல்வேன், மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வேன். விஜய்க்கு எதிராக இந்த ஜூலிங்கிறவங்க அங்க நின்று நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிருக்காங்க. அதே போல பொன்ராஜும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அவரை போன்றவருக்குத்தான் 2 நாட்களுக்கு முன்னாலே நேரடியாக நம்முடைய காவல்துறை தலைமை இயக்குநரிடத்திலே மனுவை தரப்பட்டிருக்கிறது. தந்ததற்கு பிறகு அடுத்த நாள் காலையிலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.